அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து எப்படி எனக்கு இந்த டான்ஸ் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தோ அதே மாதிரி என்னோட இன்னொரு முகம் வந்து பெட் லவர். பெட்ஸ் வந்து நான் சின்ன வயசுலேருந்து நாய், பூனை, லவ் பேர்ட்ஸு, கிளி, புறா, அணில்லாம் கூட வளர்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து என் வீட்டில் ஏதாவது ஒரு பெட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இங்கே படிக்கிறதுலாம் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, மொட்டை மாடியில் புறா இருக்குது, வாசலில் நிறைய கோழிலாம் கூட வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோட எப்படி எனக்கு ஆக்டிங்கில் பேஷன் இருக்க மாதிரி என்னோட இன்னொரு ஒரு ஹாபி பேஷன் கூட சொல்லலாம் பெட்ஸ் வளர்க்குறது. நிறையா பெட்ஸ் வந்து நான் வளர்த்துட்டு இருப்பேன். சின்ன வயசுலேருந்து இது எனக்கு பழக்கமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்மளோட ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. இப்போ நான் நீங்கள் கேட்ட மாதிரி ஐடி வேலை செய்கிறீங்க, சினிமாவில் எப்படி பேலன்ஸ் பண்ணும் போது அப்போ நம்மளுக்கு நிறையா ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் நம்ம சினிமாக்காக முயற்சி பண்ணுறது, வேலை செய்கிறது, யோசிக்கிறது அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு சில ரிலாக்ஸேஷன் ஒன்று தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு ஃபேக்டரே இல்லை. நான் வந்து என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஜாலியாக பிடிச்சது செஞ்சுட்டு வந்துட்டு. இது மூலியமா வெற்றிமாறன் சார் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லை, இது மூலயமா இல்லை. ஆக்சுவலி இங்கே வந்து சென்னையில் வந்து புறான்றது வந்து ஒரு பெரிய ஒரு ரேசிங் கிளப்ஸ்லாம் இருக்குது சென்னையில். இப்போ ஒரு ஃபுட்பால் கிளப்பு இருக்க மாதிரி புறாக்குன்னு கிளப்லாம் இருக்குது, ரேஸ்லாம் விடுவோம். இப்போ நானும் வெற்றிமாறன் சாரும் ஒரே கிளப்பில் மெம்பராக இருந்தோம். அவர் எந்த கிளப்பில் ரேஸ் பண்ணுறாரோ அந்த கிளப் தான் நானும் ரேஸ் பண்ணியிருந்தேன். அப்போது அந்த புறாவை ரேஸ் விட வரும்போதும் பார்க்கும்போதும் ஒருத்தர் மீட் பண்ணிப்போம். ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். புறானால நீ சினிமாக்குள்ள என்கிட்ட வராங்க, நீ சினிமான்றது வேற, நீ முயற்சி பண்ணு, ட்ரை பண்ணு, நீ என்னைக்காவது என்னோட படத்துல வந்து உனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் வாய்ப்பு தரேன். இப்போ புறால தெரியும் அதனால அந்த மாதிரி அப்படின்னு இருந்து அழைச்சனைக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவரோட படத்துல நான் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஸோ அது ஒரு ஹாபிப்பா. அவருக்கு ப்ரொஃபஷன் இருந்து பேஷன் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு ப்ரொஃபஷன் ஒன்று தான் என்னோட பேஷன். ஸோ எங்கள் 2 பேரோட அந்த பேஷன் வந்து புறா வளர்க்குறது. அப்படிதான்